ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் அல்லது நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. இந்த வீடியோவில் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட்டோட டைமிங் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 வீடியோவில் நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் கோர்ஸோட ஸ்பாட் லெவல்ஸ், அதாவது ஸ்பாட் ப்ரைஸில் ஆப்ஷனோட டேட்டா பேஸ் பண்ணி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மிட் லெவல் ட்ரா பண்ணி மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கி டேயில் கால் வாங்கணுமா புட் வாங்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய மல்டிலெக் சார்ட்டு, கால் அண்ட் புட் சார்ட்டில் மிட் லெவல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த லெவலுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரைக் தான் பையர்ஸ் அதிகமாக இருக்க ஸ்ட்ரைக்கு, கீழே இருக்க ஸ்ட்ரைக்கு செல்லர்ஸ் அதிகமாக இருக்க ஸ்ட்ரைக்கு, அதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த பை டைரெக்ஷனில் நம்மளோட என்ட்ரி டைப் வச்சு என்ட்ரி எடுங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறோம், என்ன லாஜிக் யூஸ் பண்ணி இந்த கோர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோவாக எல்லா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலையும் கீழே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைமிங். அதாவது மார்க்கெட்டில் டைமிங் எந்த அளவுக்கு முக்கியம். டைமிங்னா என்ட்ரியை டைம் பண்ணுறதில்ல, டோட்டல் செஷனோட டைம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே குறிப்பிட்ட டைமில் மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கும், குறிப்பிட்ட டைமில் மொமெண்டம் இருக்காது. ஆப்ஷன் பையிங்கிறது கிரீக்ஸுக்கு அகைன்ஸ்டான ஒரு கேம். அப்போ கிரீக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரீமியமை தேய்க்கிறது, அரைக்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அப்போது அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ஃபைட் பண்ணும்போது மொமெண்டம் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுதான் நம்ம இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. ப்ளஸ் டைமையும் இது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எந்த டைமில் மொமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில் அதையும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் மட்டும் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்மளால் இன்னமும் ஆப்ஷன் பையிங்கில் வின் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அதை பற்றின ஒரு வீடியோ தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டே வருவோம் நம்மளோட என்ட்ரி டைப்ஸ் எல்லாமே. அதில் ஒரு 1 மந்தோடது 2026 பிப்ரவரியோட ஒரு மந்தோட எல்லா நாளோட 1 மினிட் சார்ட்டை வச்சு நம்ம எந்த டைமில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டை நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 செஷனாக பிரிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷன் 9:15 11 வரைக்கும். இது மொமெண்டம் அதிகமாக இருக்கக்கூடிய டைமு. இது ஒரு 1 hour 45 மினிட்ஸு. அடுத்து ஃப்ளாட்டு சைட்வேஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 11 o'clockலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 hour நமக்கு மாறும். 12:30 சில நாள் மொமெண்டம் வரும், சில நாள் 1:30 அப்புறம் தான் வரும். மோஸ்ட்லி 1:30லேருந்து 3:15 வரைக்கும் மொமெண்டம் இருக்கும். இதை க்ளோசிங் செஷன்னு சொல்லுவோம், இதை மிட் செஷன்னு சொல்கிறோம், இதை மார்னிங் ஓப்பன் செஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஓப்பன் செஷனுக்கும் க்ளோசிங் செஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஓப்பன் செஷன்லேயும் 9:15 to 11 மொமெண்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த க்ளோசிங் செஷன்லேயும் 1:30 to 3:15 அல்லது 12:30 to 3:15 இது டைம் ஒவ்வொரு நாளைக்கும் வேரி ஆகும். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 12:30க்கு மூவ் ஆகும், ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 1:30க்கு மூவ் ஆகும், ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 2:30க்கு மூவ் ஆகும். ஸோ இங்கேயும் மொமெண்டம் இருக்கும். ஆனால் இந்த மார்னிங் செஷனுக்கும் க்ளோசிங் செஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஓப்பன் செஷனில் கன்ஃபார்மாக ஒரு மாதத்தில் 22 ட்ரேடிங் டே இருக்குன்னா மோஸ்ட்லி 20 நாளைக்கு ஒரு மொமெண்டம், ஒரு சின்ன மொமெண்டமாவது ஒரு 20 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கான மொமெண்டமாவது கொடுத்துரும். சில நாள் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கூட இந்த காலையிலேயே மூவ் ஆகிடும். ஆனால் ஈவினிங் செஷனில் என்ன ப்ராப்ளம், க்ளோசிங் செஷன்லனா உங்களால் அந்த டைமை கரெக்டாக பிடிக்க முடியாது. மொமெண்டம் இருக்கும், ஆனால் அது 12:30க்கு இன்றைக்கி வருதா, 1:30க்கு வருதா, அல்லது 3:30க்கு வருதா அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக பிடிக்க முடியாது. இந்த 11லேருந்து 1:30 வரைக்கும் இருக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தீட்டா டிகே ஆகிறதுக்கான டைமாக தான் இருக்கும். இந்த 2.5 மணி நேரம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவோம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். மார்னிங் மார்க்கெட்டில் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். மோஸ்ட்லி 90% ஆஃப் த டேஸ் காலையில் மொமெண்டம் கிடச்சிரும். நம்ம ஏதாவது ஒரு என்ட்ரி டைப் எடுத்து அந்த டைமில் ஸ்கேல்ப் பண்ணோம்னா கூட நம்ம ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பிடிச்சிடலாம். ஆனால் இந்த 11 மணிலேருந்து 1:30 இந்த டைமில் இந்த 2.5 மணி நேரம் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா
நீங்க வந்து சார்ட்ட பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க தேடுவீங்க. ஸோ, அப்போ நம்மளா தேடி போகும்போது மிஸ்டேக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எப்பயுமே அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். அடுத்து இந்த 12:30, 1:30, 2:30 இந்த டைம்ல என்ன ப்ராப்ளம்னா, என்னைக்கு எந்த டைம்ல மூவ்மெண்ட் வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. சில நாள் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வரும். சில நாள் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு வரும். சில நாள் 1:30 மணிக்கு வரும். மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்டேபிளான மூவ்மெண்ட் இருக்கும். ஆனா, இத கேப்சர் பண்ணும்போது இந்த டைம் கன்ஃப்யூஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆப்ஷன் பையர்ஸ்க்கானது. இந்த 9:15 டூ 11க்குள்ள நீங்க ட்ரேட கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஒரு நாளைக்கு 1 ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் அப்படின்னு பண்ணிட்டு 20 டூ 30 பாயிண்டோ அல்லது அன்னைக்கு என்ன வந்துச்சோ, இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னா, அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு போயிறது தான் 100க்கு 100% பெஸ்ட்டானது. அடுத்து இன்கேஸ் நீங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க. உங்களால மார்க்கெட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2வது உங்களுக்கு ஃபுல் டே டைமும் இருக்கு. நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னாக்கா, நீங்க இத 1:30 டூ 3:15 செஷன வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 1 1/4 மணி நேரத்தில சில நாள் வந்து 12:30லேருந்து ஆரம்பிக்கும். 12:30க்கு மூவ் ஆகும். சில நாள் 1:30க்கு மூவ் ஆகும். சில நாள் 2:30க்கு மூவ் ஆகும். அது நீங்க கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தீங்கன்னா, இந்த செஷனும் ட்ரேட் பண்ணலாம். நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ப்ரோவா இருந்தாலும் சரி, நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய செஷன் இந்த செஷன். ஓகேங்களா? இதுதான் நம்ப ஆல்ரெடியே நம்மளோட கோர்ஸ் வீடியோலயே நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில பேர் வந்து ஹோல் டே உட்காந்துட்டு நெறைய ட்ரேட் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்துட்டு, காலையில வந்த ப்ராஃபிட்ட வந்து இந்த மிட் செஷன்ல வந்து லூஸ் பண்றீங்க. ஸோ, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் திரும்ப போடுறேன். காலையில மட்டுமே ட்ரேட் பண்ணா போதும். ஆப்ஷன் பையிங்கிறது உங்களுக்கு நீங்க எம்ப்ளாய் பண்ற கேப்பிட்டலுக்கு கணக்கு போட்டீங்கன்னா, உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலா இருக்கும். நம்ம வந்து 50,000 வச்சு ஒரு லாட் எடுக்க சொல்றோம். அந்த 50,000 வச்சு ஒரு லாட் எடுத்தாலே உங்களோட ஆனுவல் ஆனுவல் ரிட்டர்ன் அதாவது குவார்ட்டர்லி ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது காலையில இந்த 1 1/4 மணி நேரம். இதுலயும் நம்ம 10:30க்குள்ள வர என்ட்ரி மட்டும் எடுக்க சொல்லுவோம். இதுக்குன்னே மார்னிங்க்கு மட்டுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி குடுத்துருக்கோம். அது இல்லாம நம்ம குடுத்துருக்க மத்த 2 ஸ்ட்ராட்டஜி 3 ஸ்ட்ராட்டஜில எத வேணுமா நீங்க இந்த மார்னிங் செஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரேடு. மொமெண்டமும் இருக்கும். நல்ல ஒரு அக்யூரசியும் இருக்கும். நீங்க இந்த மிட் செஷன்லயோ அல்லது குளோசிங் செஷன்லயோ போயிட்டு காலையில பண்ண ப்ராஃபிட்ட லூஸ் பண்ணாம, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க மூவ் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு அக்யூரசி இன்கிரீஸ் ஆக ஆக நீங்க லாட் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அத தான் நான் இங்க சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 மந்தோட சார்ட்ட நீங்க பாருங்க. இப்போ இது பிப்ரவரி 1ல இருந்து வரிசையா வருது. பிப்ரவரி 1, 2026லேருந்து வரிசையா எல்லா டேட்டும் வரும். கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க டேட் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். பாருங்க காலையிலேயே உங்களுக்கு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்வேஸ் தான். திரும்ப இன்னைக்கு டே பாருங்க 12:30க்கு ஒரு மொமெண்டம், திரும்ப 1:30க்கு ஒரு மொமெண்டம். இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த நாள் பாருங்க, கால்ல மொமெண்டம் இல்ல, புட்ல காலையில மூவ்மெண்ட் குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஹோல் டே ஃப்ளாட். இப்ப இங்க போயிட்டு 12:30க்கு மூவ் ஆகும், 1:30க்கு மூவ் ஆகும்னு நம்ம உட்கார்ந்தோம்னா, நமக்கு மிஸ்டேக் ஆகும். இங்க பாருங்க காலையிலேயே மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் மிட் செஷன் ஃப்ளாட். திரும்ப பார்த்தீங்கன்னா, மதியானம் பாருங்க 1:30லேருந்து இன்னைக்கு மூவ் ஆகுது. இந்த நாள் பாருங்க. புட்டு கீழ வந்துருச்சு. ஆனா கால்ல வந்து உங்களுக்கு காலையிலே மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க குளோசிங் வரைக்குமே பெருசா மூவ் ஆகல. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். காலையிலேயே பாருங்க உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சு. காலையில பாருங்க. கால்ல மூவ்மெண்ட் இல்ல. ஆனா புட்ல மூவ்மெண்ட் வந்துருச்சு. இன்னைக்கு நாள் பாருங்க 11:30க்கு மூவ் ஆயிடுச்சு. திரும்ப எங்க மூவ் ஆகுது பாருங்க 2 மணிக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த டைமிங் வந்து உங்களுக்கு எங்க மூவ் ஆகும்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு இந்த டேட்ல பாருங்க 12:30 மணிக்கு மூவ் ஆகும் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தா, 1 மணி வரைக்கும் தீட்டா அடிக்கையில நம்ம மாட்டியிருப்போம். 1, 1:30 வரைக்கும். ஆனா காலையில வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடா பாருங்க இப்ப வரைக்கும் பார்த்த எல்லா நாளுமே அந்த மூவ்மெண்ட் மினிமம் 20 பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமம் 50, 100 பாயிண்ட் கூட ராலி ஆகும். பாருங்க. காலையில உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்துருச்சு. மதியானம் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயுமே வரல. ஓகேவா? பாருங்க காலையில மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. மதியானம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்வேஸா போயிடுச்சு இன்னைக்கு. காலையில பாருங்க புட்டு கீழ வந்துருச்சு. கால்ல மூவ்மெண்ட். மதியானம் மூவ்மெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 12:30 மணிக்கு உங்களுக்கு மொமெண்டம் ஆரம்பிச்சு போகுது. காலையில மூவ்மெண்ட் பாருங்க. உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. மதியானம் மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு 1:30 மணிக்கு மூவ்மெண்ட் ஆயி போகுது. காலையில மூவ்மெண்ட், கால்ல மூவ்மெண்ட் இல்ல புட்ல மூவ்மெண்ட் குடுத்துருச்சு. மதியானம் மூவ்மெண்ட் பாருங்க 1:30 மணிக்கு மூவ்மெண்ட் ஆயி போகுது. காலையில மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. திரும்ப மத்தியானம் பாருங்க 1:30 மணிக்கு மூவ் ஆயிட்டு போகுது. இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் மாறும். இப்ப இன்னைக்கும் பாருங்க 1:30க்கு மூவ் ஆகுது. காலையில மூவ்மெண்ட் அடுத்து 1:30க்கு மூவ் ஆகுது. இந்த நாள் பாருங்க காலையில மூவ்மெண்ட் ஹோல் டே ஃப்ளாட். காலையில மூவ்மெண்ட் திரும்ப பாருங்க. இது 1:30க்கு மூவ்மெண்ட் இந்த நாளும். காலையில மூவ்மெண்ட் இதுல பார்த்தீங்கன்னா பாருங்க 2:30 மணிக்கு மூவ்மெண்ட். 1:30 மணிக்கெல்லாம் ஃப்ளாட்ல இருக்கு. 2:30 மணிக்கு மேல மூவ்மெண்ட் ஆகுது. இந்த டைமிங் வந்து காலையிலங்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். அந்த 10:30 டூ 11 மணில மூவ்மெண்ட் ஆயிடும். மத்தியானங்கும்போது கிளியரா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைம் மூவ் ஆகும். இப்ப இந்த நாள் பாருங்க காலையில புட்ல மூவ் ஆயிடுச்சு. மத்தியானம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க.
2 மணிக்கு மேலே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது. இந்த நாள் பாருங்க காலையிலேயே ராலி ஆயிடுச்சு. திரும்ப இங்கெல்லாம் ஃப்ளாட்டு. திரும்ப பார்த்தீங்கன்னா 2:30 மணிலேருந்து திரும்ப ராலி ஆகுது. அப்போ இடையில 12:30, 1:30க்குலாம் நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தா, நமக்கு சரியான என்ட்ரி வந்து கிடைச்சிருக்காது. காலையிலேயே பாருங்க மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் காலையிலேயே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி 23ஆம் தேதி காலையிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்ல மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க 12:30 மூவ்மெண்ட்டு, 1:30 மூவ்மெண்ட்டு, 2:30 மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு நடக்கல. ஸோ இந்த மத்தியான செஷன்ல இந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு மாறி, மாறி நடக்கும். அதனால நம்ம போய் அதில மாட்டிக்காம இருக்கிறதுக்கு தான், பிகினரா இருக்கும்போது காலையில மட்டுமே பண்ணுங்கன்னு சொல்றேன். பாருங்க காலையில மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 11:30க்கே மூவ் ஆயிடுச்சு. இந்த கன்டினியூஷன்ல. திரும்ப பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 1:30, 2:30 இந்த எந்த இடத்துலயுமே நமக்கு மூவ்மெண்ட் வந்து கேப்சர் பண்ணல. காலையில மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி 25 பாருங்க, இங்க காலையில மூவ்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, 12:30க்கு மூவ்மெண்ட் அன்னைக்கு ஆயிருக்கு. அடுத்த நாள் பாருங்க, பிப்ரவரி 26 காலையில மூவ்மெண்ட்டு. திரும்ப பார்த்தீங்கன்னா, 11:30க்கு மூவ் ஆயிடுச்சு. 12:30, 1:30, 2:30 எதுவுமே நமக்கு மூவ்மெண்ட் இன்னைக்கு ஆகல. அப்ப காலையிலயோட முடிச்சிருந்தா நமக்கு ஓகே. 12:30, 1:30, 2:30க்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போய் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா, மிஸ்டேக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாருங்க காலையிலேயே காலைல மூவ்மெண்ட்டு. மீதி ஹோல் டே வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. மதியானம் 3 மணிக்கு மேல மூவ்மெண்ட் ஆகுது. பிப்ரவரி 27 ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்ப நம்ம இந்த 1 மந்த் பார்த்தது. இந்த மாரி நான் ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ் டிசைன் பண்ணும்போது லாஸ்ட் இயர் மார்ச்ல நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே நான் இத டிசைன் பண்ணி தான், காலையில மட்டும் என்ட்ரி பண்றதுக்குன்னே தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி குடுத்தேன். அந்த சர்க்கிள் என்ட்ரி இருக்கும். காலையில மட்டுமே 9:15லேருந்து 10:30க்குள்ள வர என்ட்ரி 11:30க்குள்ள நீங்க புக் பண்ணிக்கணுங்கிற மாரி குடுத்துருப்பேன். ஏன்னா, இந்த செஷன் இஷ்யூனால தான் நான் காலையில மட்டும் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக குடுத்துருக்கேன். இப்ப இந்த காலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த சர்க்கிள் என்ட்ரியும் எடுத்துக்கலாம், கிளவுட் என்ட்ரி எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்க எது எடுத்தாலும் உங்களுக்கு இதுல வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் கம்மியாவும், மொமெண்டம் இருக்கிறதுனால ஃபிக்ஸடா இந்த ஸ்லாட்குள்ள ட்ரேட் எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு டெசிஷனும் உங்ககிட்ட இருக்கும். ஹோல் டே நீங்க டைம் செலவு பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி தேடி, அல்லது எந்த டைம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம தீட்டா டிகே டைம்ல போய் என்டர் பண்ணியோ, அல்லது 12:30க்கு பதிலா 1:30க்கோ, 1:30க்கு பதிலா 2:30க்கோ போய் என்ட்ரி ட்ரை பண்ணியோ, நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு கரெக்ட்டா ஒரு ட்ரேடு. இதனால தான் ரோபோ எல்லாமே பாருங்க, மேக்ஸிமம் ஆல்கோ ரோபோ ட்ரேட் எல்லாமே இந்த காலையில செஷன பேஸ் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, கன்சிஸ்டன்ட்டா நம்ம பார்த்த இந்த 1 மந்த்ல எந்த நாளுமே காலையில மூவ்மெண்ட் இல்லாம போகல. அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்டுக்காவது ஒரு மூவ்மெண்ட் குடுக்கும். அப்படிங்கும்போது அதில கரெக்ட்டா நம்ப ஸ்டாப் லாஸ மினிமைஸ் பண்ணி, டார்கெட்ட லாங்கா எடுத்துட்டு போறது மூலமா நம்மளால நல்ல ஒரு அக்யூரசி பில்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ப கன்சிஸ்டன்ட்டா பண்றது மூலமா லாங் டெர்ம்லயும் நம்ப மார்க்கெட்ல இருக்க முடியும். ஸோ கரெக்ட்டா மணி மேனேஜ்மென்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில செஷன மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற வழியே இல்லன்னா நூன் செஷன் போங்க. காலையில டைம் இருந்தா 9:15 டூ 10:30 என்ட்ரி, 11, 12க்குள்ள புக்கிங். அதோட வெளிய போயிடுங்க. தீட்டா டிகேல போய் மாட்ட வேண்டாம். டைமிங் கன்ஃப்யூஸ் ஆகுற இடத்துலயும் போய் மாட்ட வேண்டாம். இத கன்சிஸ்டன்ட்டா 3 மெத்தட் குடுத்துருக்கோம். அதுல உங்களுக்கு எந்த மெத்தட் புடிக்குதோ, அந்த மெத்தட்ல நீங்க ரெகுலரா பண்ணும்போது, நீங்க மந்த்லி பாயிண்ட்ஸு, குவார்ட்டர்லி பாயிண்ட்ஸு, ஆனுவல் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு அக்யூரசி லெவல் தெரியும். அந்த பாயிண்ட்ஸ வச்சு நீங்க லாட் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு போம்போது, உங்களால வின் பண்ண முடியும். இப்ப இந்த கோர்ஸு நம்ம வந்து 2 இண்டிகேட்டர், 3 ஸ்ட்ராட்டஜியோட பிளஸ் அடிஷனல் பெனிஃபிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸும், ஒரு அடிஷனல் இண்டிகேட்டரும் குடுத்துட்டுருக்கோம். இது வந்து முடியப்போகுது. ஃபாலோ அப்ல இருக்கவங்க எல்லாருமே ரஷ் பண்ணுங்க. நம்ம இதோட குளோசிங் டைமுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரே ஒரு என்ட்ரி டைப் அண்ட் ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தான் இனிமேட்டு குடுக்க போறேன். ஸோ 2 இண்டிகேட்டர் வராது, 3 ஸ்ட்ராட்டஜி வராது, அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எதுவுமே வராது. ஸோ ஃபாலோ அப்ல இருக்கவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா கோர்ஸ் பத்தின வீடியோ இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் கீழ குடுத்துருக்கேன். டெமோ எடுத்து பார்த்துக்கோங்க. கோர்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. டவுட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாரி கோர்ஸ் வந்து நான் மாடிஃபை பண்ண போறேன். ஸோ டைம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. டெமோ வேணும்னாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.